எடிட்டடு மூவியே கிட்டத்தட்ட 6 hours போச்சு. 2 படம். அதுக்கப்புறம் ஒரு 7-8 டைரக்டர் பார்த்துட்டு அவங்க எந்தெந்த சீன் வச்சுக்கலாம் எந்தெந்த சீன் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி எல்லார்ட்டேருந்து எழுதி வாங்கி அப்புறம் தான் எடுத்து அப்புறம் லெனின் வந்து அதை லிங்க் எல்லாம் அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு. அந்த படத்தை ஒரு கதை அமைப்பை வந்து லெனின் கொடுத்தது. அது லெனினோட எஃபிஷியன்சி தான். எந்த படமும் நீங்கள் வந்து என்ன செலவு வேணாலும் பண்ணலாம். அது வந்து நீங்கள் ப்ராப்பராக இப்போ சொல்லி இந்த அளவு ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு. அவங்க பொன்னியின் செல்வன் பண்ணலையா இப்போ பொன்னியின் செல்வன்னா அதே மாதிரி தான் கழுதுன்னு அவர் கரெக்டாக, ஏன்னா அவரோட ப்ரொடக்ஷனுங்கிறதுனால எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு ஒரேடியாக ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பார்ட்டாக பண்ணார். அதே தான் நாயகன் ஸ்டைல் மாதிரி தான் பண்ணார். இப்போ நாயகனுக்கு எடுத்துட்டு அதே மாதிரி தான் இதுலேயும் எடுத்துட்டாரு. நாயகன் ஒரு படம், இது 2 படம். ஸோ இந்த 2வது படத்துக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தது. அந்த மாதிரி அது வந்து பிளான் பண்ணுறது இப்போ கரெக்டாக பண்ணி தான் வந்திருக்கோம். பின்னணி சீன்லேயே அவர் எப்படி அந்த சாங் போட போகிறாருன்னு பின்னணி சீன்லேயே எடுத்துன்னு வந்துட்டார் அந்த தீமை. இந்த சீன் வந்து முதல் சீன் அந்த இது குழந்தை இதுவாக இருக்கும்போது ஓடிடுவான். அங்கே வரும். அங்கே வந்தோடனே எல்லோரும் பின்னாடி இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. நானும் ராஜா சார் உட்காந்துட்டு முன்னாடி அவங்க பின்னாடியில் இது சாங்கு அப்படின்னு என்ன பண்ணா பின்னணி இசையில் டிங் 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 ரா அப்படின்னு நிறைய இடத்துல போட்டிருப்பார். அப்போ புறா ஷாட் இன்னும் திறந்துன்னு வருது, இன்னும் வெளியே மழை எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல எந்த மியூசிக்கில் இது திறந்து உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் லிப்பே கிடையாது பாட்டு. இந்த பாட்டு லிப்பே கிடையாது. அதில் ஒரே லிப்பாக வர்றது அந்த தென்பாண்டி சீமையிலே அந்த பாட்டு வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு இதோ வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விருத்தம் மாதிரி அது தானே. அது தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவரே யார் அடிச்சாரோ யார். நாயகன்ல வந்து ஜிவி கொடுத்தது வந்து அவர் கொடுத்த அவருக்கு சம்பளம் 20 லட்சம் ரூபான்னு வச்சிருந்தா. இப்போ இருக்கு எனக்கு ஞாபகம் அப்படிதான் இருந்தது. இல்லை கமலஹாசனுக்கு. ஸோ 5 times 1 crore தான் ஜிவி. அந்த அமௌண்ட்டுக்கு தான் வியாபாரம். அதை விட அந்த அமௌண்ட்டு கம்மியாக தான் கொடுத்தார். அவர் மட்டும் இல்லை, குஞ்சுமோன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு, அதுக்கப்புறம் பிரான்சிஸ்னு இந்த விரும்புகிறேன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கேரளா வாங்கினார். அப்புறம் சூரிங்கிறவர் வந்து திருநெல்வேலி வாங்கினார். கங்காதரன் சொல்லிட்டு அப்புறம் ஃபிலிம் ப்ரொடியூசர் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பிரசிடெண்ட்டாக கூட இருந்தார். அவர் கர்நாடகா பெங்களூர் கர்நாடகா வாங்கினார். அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ரேஞ்சு தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஏதாவது ஒரு 2 to 3% ஜாஸ்தி கொடுப்பாங்க. பட் ஜிவி வந்து வேண்டான்ட்டார் படம். நாயகன் ஓவர் காஸ்ட் ஆனோன்னு ஜிவி வேண்டான்ட்டார். இவங்க அப்புறம் போய் கேட்டாங்க, மணிரத்னம் கமலஹாசன்லாம் போய்ட்டு எங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்க்கலான்னாரு. எங்கள்கிட்ட வந்து முடியாது சார், படத்தை நிறுத்திக்கோங்கன்ட்டார். யாரு? ஜிவி. ஓ சரி. அவர் ஃபைனான்ஸ் பண்ணாரா? ஃபைனான்ஸ் இல்லை, அவர் ஃபைனான்ஸ் நாங்கள் தான் வாங்கிட்டோம். ஓகே ஓகே. அவர் ஃபைனான்ஸே பண்ணல. இல்ல அவர் நிப்பாட்ட சொல்றாரு. அவர் வந்து அவருக்கு 6 இது ஏரியா அவர் வாங்கினார். ஓ சரி. அவர் 6 ஏரியா. நான் தான் இப்ப சொன்னேன் இவ்வளவு பேர் வாங்கினான்னு சொன்னேன். பிரான்சிஸ் கொஞ்சம் வாங்கினாங்களே. மொத்தமே ஒரு 14 ஏரியா தான் மொத்தம் அந்த இதுல. அதுல இவர் ஒரு தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, இப்படி சில ஏரியாஸ், என்எஸ்சி சிட்டி, இந்த மாதிரி. என்எஸ்சி வந்து இவர் நம்ம பேர் என்ன குஞ்சுமோன் சிட்டி, இந்த மாதிரி ஏரியா இவர் வாங்கினது. ஸோ இவர் வந்து இவரோட பிரதருங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ பண்ணி கொடுங்க அப்படிங்கிற சமயத்தில் அவர் வேண்டான்னு சொல்லிட்டார். அப்படின்னு சார் இந்த அளவு தான் சார் இந்த காஸ்ட் படத்துக்கு காஸ்ட் ஒர்க் ஆகும். 2வது கமர்ஷியலாக இல்லைன்னு டாக் இருக்குது சார், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு போயிட்டார். ஏன்னா அப்போ அவங்க கமர்ஷியல் இது பார்ப்பாங்க இல்லையா. கமர்ஷியல்னு வந்து சில்க் ஸ்மிதா டான்ஸ் வேணும், அது இது வேணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ பரீட்சைக்கு நேரமாச்சிலே சில்க் ஸ்மிதாவை போட்டோம். காரணம் என்னென்னு, நாங்கள் போடணும்னு ஆசைப்படலை. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து சார் சில்க் ஸ்மித்தாக இருந்தால் நாங்கள் ரேட்டு கொடுக்குறோம் சார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த
சினிமா இருந்தது அது அந்த காலத்தில். அவ்வளவு படம் பிளான் பண்ணி பண்ணும்போது எப்படி இந்த படம் மட்டும் செலவுக்கு அதிகமாக போச்சு நாயகன்? சார் எங்கள் அப்பா வந்து 35 டேஸில் படத்தை முடிப்பாங்க சார். 35 டேஸ்க்கு மேலே எடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் ஒரு 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 30 ரோல்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பார். மணிரத்னம் என்ன பண்ணார், கிட்டத்தட்ட 75 to 80 ரோல்ஸ் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே அந்த படம் எடுக்கப்பட்டது. நாங்கள் மொத்தமே 20லேருந்து 30 நாளுக்கு மேலே அந்த படம் கொடுத்தோம். அவங்களுக்கு டபுள் இது. அந்த படம் வந்து ஃபைனல் ரஷ், எடிட்டட் ரஷ் வந்து 6 ஹவர்ஸ்க்கு போச்சு. அந்த படம் வந்து ஓவர் காஸ்ட் எடுத்து கிட்டத்தட்ட 1.10 கிட்டத்தட்ட இப்போ எடுத்து. இதுவே எடிட்டடு மூவியே கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் போச்சு. 2 படம் அதில் வந்து ஐ திங்க் ஆமாம் 6 ஹவர்ஸ் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஆமாம் ஒரு 30,000 அடிக்கு இருந்தது படம் ஃபைனல் இது. அதுக்கப்புறம் ஒரு 7-8 டைரக்டர் பார்த்துட்டு அவங்க எந்தெந்த சீன் வச்சுக்கலாம் எந்தெந்த சீன் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி எல்லார்ட்டேருந்து எழுதி வாங்கி அப்புறம் தான் எடுத்து அப்புறம் லெனின் வந்து அதை ஸோ இந்த லிங்க்கெல்லாம் அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு. அதை டிசால்வ் பண்ணி இப்போ இது பண்ணி பண்ணதுக்கு ஃபேட் அவுட் பண்ணி இது பண்ணி பண்ணதெல்லாம் பண்ணி அந்த படத்தை ஒரு கதை அமைப்பை வந்து அது லெனின் கொடுத்தது. அது லெனினோட இதுதான் எஃபிஷியன்சி தான். ஆனா இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு பேரும் புகழும் கொடுத்தது இல்லையா நாயகன் வந்து ஒரு பெரிய பேரும் புகழும் கொடுத்தது சார். அந்த பேரும் புகழும் கொடுத்தது இப்போ நீங்க கேட்டீங்க, முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க சிக்கனம் அப்படின்னு கேட்டீங்க. சிக்கனம் கிடையாது, பட்ஜெட்டு. எந்த படமும் நீங்க வந்து என்ன செலவு வேணாலும் பண்ணலாம். அது வந்து நீங்க ப்ராப்பரா இப்போ சொல்லி இந்த அளவு ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு. இப்போ பொன்னியின் செல்வன் பண்ணலையா? இப்போ பொன்னியின் செல்வன்னா அதே மாதிரி தான் கழுதுன்னு அவர் கரெக்டாக, ஏன்னா அவரோட ப்ரொடக்ஷனுங்கிறதுனால எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு ஒரேடியாக ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பார்ட்டாக பண்ணார். அதே தான் நாயகன் இதில் மாதிரி தான் பண்ணார். இப்போ நாயகனுக்கு எடுத்துட்டு அதே மாதிரி தான் இதுலேயும் எடுத்துட்டாரு. நாயகன் ஒரு படம், இது 2 படம். ஸோ இந்த 2வது படத்துக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தது. அந்த மாதிரி அது வந்து பிளான் பண்ணுறது இப்போ கரெக்டாக பண்ணி தான் வந்திருக்கோம். அந்த பிளானிங்க்கு உண்டானது சொல்லலை, அவங்க டிரான்ஸ்பேரண்ட்டாக இல்லை. அவங்க இது வேணும், இது பண்ண போகிறேன், என்னென்னையோ அன்னன்னைக்கு திடம்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஜனகராஜா அவங்க போடுறதா இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் யார் காமெடியன் போடணும், ஜனகராஜ் போடணும் அப்படிங்கிறதுனால சொன்னோம். சரின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 5 டேஸ் தான் வேலை அப்படின்னாங்க. நாங்கள் வந்து 5 டேஸ்க்கு வேலைன்னா அவர் வந்து 60,000 ரூபா கேட்டாங்க. எங்கள் பெரியப்பா வந்து 30,000 தான் பேசினார். எங்கள் பெரியப்பா அதுக்கு மேலே ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு 5,000 ரூபா, 5 நாள் 65,000 ரூபா போகுதுன்னு. ஆனால் அவர் வந்து 100 நாள் நடித்தார் அவர். அதனால் எனக்கு வரும்போதெல்லாம் தெய்வமே இன்னைக்கு நான் சூரியனை பார்த்த உடனே இன்னைக்கு முக்தா ஃபிலிம்ஸில் ஷூட்டிங் இருக்குடா அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு கலாட்டா பண்ணிட்டு இருப்பார் உட்காந்துட்டு. அதனால் அந்த ப்ரொபோர்ஷன் நீங்கள் பாருங்களேன் அதுன்னு. இதில் 2வது அந்த படத்தில் இப்போ நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட் ஜாஸ்தி, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் இதுவாகட்டும், இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஒரு இதுக்கு மேலே இவ்வளோ வேண்டாம் அப்படிங்கிறது அது ஒன்றுமே கண்ட்ரோலே இல்லாமல் இருந்தது. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் தான் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு கால் ஷீட்டும்போம். ஒரு கால் ஷீட்டில் அவங்களுக்கு முடிக்க வேண்டிய வேலை 2 கால் ஷீட் ஆகுதா 3 கால் ஷீட் ஆகுதா இல்லை எவ்வளோ நாளைக்கு வருவாங்கிறது தெரியாமல் அடிச்சு விடுங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் சம்பளம் ஏறின்னு இருக்கும். 100 நாளும் போது இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இவங்கன்னு நீங்களே கால்குலேட் பண்ண சொல்லுங்கள். சினிமாவில் யார் சொன்னாலும் எவ்வளோ வரும்னு கால்குலேட் பண்ண சொல்லுங்கள். நாயகன் படம் வந்து நிறைய எடுக்கப்பட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அதான் அவரே சொல்லியிருக்காரு. முக்தா சீனிவாசனே சொல்லியிருக்காரு. அவர் முக்தா சீனிவாசன் பையனும் அப்போ. ஆமாம், அவர் தான் நம்ம ஸ்டுடியோவில் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அவர் இது பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தென்பாண்டி சீமையிலே அந்த பாட்டு வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு இதோ வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விருத்தம் மாதிரி அது தானே. அது ஒரு இது முடிஞ்சிடும்,
கண்ணி ஒரு கண்ணியா பிஜிஎம் இருந்தது. வரும். ம். இல்லைன்னா ஒரு பிஜிஎம் பிகினிங்கில் ஆரம்பிச்சிருக்கோம், அப்புறம் அந்த ஒரு மாதிரி ஒன்று. அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ இதுவாக இல்லை. அது வந்து என்னமோ ஒரு நம்ம ஊர் மாதிரியா இருக்கே அப்படின்ற மாதிரியா. எனக்கு என்னன்னா, எனக்கு ஃபுட்டேஜ் ஜாஸ்தி இருக்குது ஏற்கனவே படம். ஒவ்வொருத்தரும் இறந்து போனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு எடுத்திருக்காங்க. ஓ. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் இறந்து போயிருப்பாங்க. ஒவ்வொரு சீனில் ஒரு பையன் இறந்து போப்பான், இன்னொரு ஒரு பாட்டி இதுல இறந்து போகும். அப்புறம் இவர் வந்து ஓடி வந்து சின்ன வயசுலேருந்து ஓடி வந்து ஒரு சமாஜம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து எபிசோடு மாதிரியே ஓடும். நம்ம எடிட் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து அது 10 நிமிஷத்துக்கு வருது. ஏன் டோட்டல் ஃபிலிமில் வந்து இன்னும் நிறையா இருக்குது ஃபுட்டேஜ். ஓ. அப்போ இது ஒவ்வொரு எபிசோடும் இது 10 நிமிஷம் 12 நிமிஷம் 8 நிமிஷம் இப்படிலாம் வந்துன்னா நமக்கு என்னடா அதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். சரி இந்த சாங் இருக்குது நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஸோ இந்த சாங்கை வந்து அதுக்குள்ளார அடக்கிடலாம், இந்த சாங்குக்குள்ளார அந்த சீனை அடக்கிடலாம். ஓ. ஏன் லிப்லெஸ் சாங் ரம் வரும். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவரே யாரடிச்சாரோ 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 அப்படின்னு ஒன்று முடிஞ்சிடும். இன்னொரு இதில் இந்த பல்லவி வந்தது, மலரும் பிறையே தேயாதே அப்படின்னு வரும். இன்னும் சேரும். டோட்டலாக பார்த்தீங்களா 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். ஸோ இந்த 10 நிமிஷம் சமாச்சாரத்தை அந்த அந்த ஷார்ட்ஸுங்களை இதுக்குள்ளார நிரப்பிட்டோம். ஓ. ஸோ இது பார்க்கும் பொழுது பேக்ரவுண்ட் மியூசிக்காக பார்ப்பார் அவர் இளையராஜா சார். அப்படி பார்க்கும் பொழுது இது போட்டிருக்கிறது அவங்களுக்கும் தெரியல. கமல்ஹாசன், மணிரத்னம் இதுக்கெல்லாம் இவங்களுக்கு ஏன்னா அது வேண்டான்ற மாதிரி அந்த இடத்துல பின்னணி இசை இது பண்ணிக்கலான்ற மாதிரி தான் அவங்களுக்கு. இந்த பாட்டே வேண்டாமே, இந்த பாடலாகவே வேண்டாம், இது வேற ஒரு மாதிரி ஃபோக்காக இருக்குல்ல. தென்போண்டி சி மயில் அப்படி நான் கூட அப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டே பாடுவேன். தென்போண்டி சி மயில். அப்புறம் கமலில் கூட எதோ பாடியிருக்காரு. ஆமா ஆமா, எனக்கு அது பாடினாலே எனக்கு தென்போண்டி சி மயில் தேழோடு அப்புறம் இளையராஜா பாடும்போது நல்லா இருக்கு. அப்படின்னு நம்ம கலாட்டா பண்ணால் கூட அப்புறம் உள்ளுக்குள்ளார மைண்டு போயிட்டே இருக்குது, இது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. என்னடா நம்ம 10 நிமிஷம் போகுது ஒரு சீனு, நமக்கு வேறு டோட்டல் ஃபிலிமே இன்னும் ஜாஸ்தி இருக்குது, 6 மணி நேரம்லாம் இருக்குது. இது வேறு 10 நிமிஷம் போயிட்டே இருந்தால் வேறு போர் ஆகிடும். பின்னணி இசை எப்படி போடுறது 10 நிமிஷத்துக்கு? அப்போ இந்த சாங்குக்குள்ளார அடக்கிடலாம் அப்படின்னு கட் பண்ணிவிட்டு பின்னணி இசைக்காக நாளைக்கு பார்க்க போகிறாருன்னா இன்றைக்கி பார்க்குறோம் டீலக்ஸ் தேட்டரில். அங்கே பார்க்கும் பொழுது இந்த சீன் வந்து முதல் சீன் அந்த இது குழந்தை இதுவாக இருக்கும்போது ஓடிடுவான், அங்கே வரும். அங்கே வந்தோடனே எல்லோரும் பின்னாடி இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, நானும் ராஜா சார் உட்காந்துருக்கேன் முன்னாடி. அவங்க பின்னாடியில் இது சாங்கு அது அப்படியே பாருங்க அப்படின்றாரு. ஸ்க்ரீன்லேருந்து ஒன்றும் கண்ணை அகத்தாகத்துக்கு அப்படியே பாருங்கள், இப்போ இதுக்கு அதெல்லாம் பேசுகிறீங்க அப்படியே பாருங்க அப்படின்ற. ஸோ அப்படியே போகுது. ஒவ்வொரு சீனுக்கும் இந்த மாதிரி 4 இடத்துலையே என்னமோ வந்துடும் அந்த சாங். ஓ. எனக்கு ஃபுட்டேஜ் குறைஞ்சிடுச்சு. இன்னொன்று மியூசிக்கலாக கட் ஆகிருக்கு, அந்த எமோஷன்லாம் வந்திருக்காரு. அப்புறம் இது பண்ண இல்லை அந்த சாங்கை பற்றி அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதுதான் மெயின் இந்த படத்துக்கு. அப்படின்னு என்ன பண்ணால் பின்னணி இசையில் டிங் 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 ரா அப்படின்னு நிறைய இடத்துல போட்டிருப்பார். இந்த தீம் போட்ட பிறகு அந்த பாட்டு இன்னும் பூஸ்டப் ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் கூட கிளிங் 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 தென்பாண்டி பாடிடுவான். ஆனால் பின்னணி இசையில் அவர் அதை போட்டிருப்பார். இந்த பாட்டுனால தான் எனக்கு பின்னணி இசைக்கே கூட ஒரு ஐடியா வந்தது. இந்த இதை வச்சுக்கிட்டு தான் பல இடத்துல பாருங்கள். ஆமாம், இப்போ தனியாக நீங்கள் அந்த ட்ராக் இது பண்ணி பார்த்தீங்களா, அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் இதெல்லாம் அதை ஒட்டியே போகும். ஈவன் பெரிய ஆக்ஷன் சீனில் பார்த்தீங்களா கூட இந்த தீம் அப்படி உள்ளுக்குள்ளார வரும். மேலேருந்து விழுவா, அந்த புடவையை கூட பிடிச்சி இது பண்ணுவார். அப்புறம் அப்படின்னு போகும்போது இந்த தீம் வரும். ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். பிஹெச்டி பண்ணுறாங்க வச்சுக்கோங்க ராஜாவுடைய பின்னணி இசையை. அப்போ அந்த பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஓ இது எடுத்திருக்காரு